விக்கி சாருவும் பார்வதியும் அலங்காரம் பண்ணி விடுறாங்க. அண்ணனை பத்தி உனக்கு அவ்வளவா தெரியாது, ஆனா புரிஞ்சுக்கிறது கஷ்டம்னு நீ நினைக்காத. ஃபேமிலி வேல்யூஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பான். அவன் இருக்கிற இடம் எப்பயும் கலகலன்னு தான் இருக்கும். என்ன சொன்னாலும் முடியாதுன்னு சொல்லவே மாட்டான். அவங்க கிட்ட பொய் சொல்றது இதெல்லாம் அவனுக்கு தெரியவே தெரியாது. யாருக்கிட்டையும் கண்ணு ஒரே மாதிரிதான் பழகுவான். ரொம்ப தைரியமா இருப்பான். ஆனா மனசுல தோணுனத பட்டுன்னு பேசிடுவான். நீ கேட்டா நீ ரொம்ப லக்கின்னு தான் சொல்லுவேன் பல்லவி. இவன் வேலைக்கு போலன்னுலாம் யோசிக்காத. நீ தான் நல்ல பொசிஷனா வாங்கி கொடுத்துட்டிய கம்பெனில. சப்போர்ட்ல அவன் பெரிய ஆளா வரப்போறான். நீ வேணா பாரு பல்லவி. எல்லா டேலண்டும் அவங்கிட்ட இருக்கு. பார்வதி அவங்க அம்மாவை விட அதிகம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு க்ளோஸா கேக்குறாங்க. என்ன பல்லவி பேசுற? நான் எதுவும் தப்பா கேட்கலையே. அம்மா ஸ்தானத்துல இருந்து பாத்துக்கிறாங்கல்ல, அதான் நான் அப்படி கேட்டேன். நீங்க ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆறீங்க? இதுதான் ஃபேமிலின்னு ஆன பிறகு புரிஞ்சு வச்சுக்கணும்ல, அதான் சொன்னேன் பல்லவி. நீயும் புரிஞ்சுப்ப. ஐயா பால் சம்பா கூட அண்ணி. பழைய ஃபார்மேட்ல சாரு சொல்றாங்க கல்யாணம் கூட தான் பழைய ஃபார்மேட். காண்டி கல்யாணம் பண்ணிக்காம இருக்கோமா என்ன? நீங்க 2 பேரும் என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும். சரியா பல்லவி? அண்ணிய கூட்டிட்டு போ. அரு எதுக்கு இப்படி பட்டு பட்டுன்னு பேசுற? நீ உங்களை பார்த்து என்ன வார்த்தை சொல்ற பாருங்க. பிசினஸ் மேன் பொண்ணுன்னா பெரிய இவ நம்மெல்லாம் யார? நீ இவ்வளவு கோவப்படுற? அண்ணி இவ ஆட்டிடியூடே எனக்கு பிடிக்கல. இவளை ஆரம்பத்திலே அடக்கி வைக்கணும். சின்ன விஷயம் பெருசா எடுத்துக்காத, போக போக புரிஞ்சுப்பா. ஐயா பல்லவிய நான் கூட்டிட்டு போறேன், நீ போ. என்ன சொல்ற அந்த பார்வதி? ஒண்ணும் இல்லையா ஆண்டி, சொல்லியிருப்பா. அவளுக்கு எல்லாத்துக்கும் தான் தாங்கிற நினைப்பு. பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. அவளுக்கு இருக்க அதே உரிமை உனக்கும் இருக்கு. என் பேரன் கூட சந்தோஷமா வாழணும், அவ்வளவுதான் கேக்குறாரு பாட்டி கிட்ட. இன்னைக்கு நைட்டு என் கூட தூங்க மாட்டேன். இப்பயும் நான் உன் கூட தூங்குறதுக்காண்டியா கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம். எல்லா விவரமும் தெரியுமா இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறியா? இந்த கண்ணை உருட்டி உருட்டி வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லு இருக்கு. உன்னை விட ரொம்ப விவரமான பொண்ணுடா. அவளுக்கு ஏத்த மாதிரி நீ நடந்துக்க வேண்டாமா? அவளுக்கு பிடிக்கிற மாதிரி பேசணும், பழகணும், அவ்வளவுதான். மாதிரி ரொமான்டிக்கா இருக்கணும்டா. இருக்கு எப்படின்னா என்னன்னு சொல்றது? எவ்வளவு சினிமா பாத்திருக்க? ஒரே ஒரு வாட்டி ரொமான்டிக்கா லுக்கு விடு. இத ரொமான்டிக் லுக்னு சொல்லாதரா. ரொமான்ஸே சூசைட் பண்ணிக்கோ. இல்ல காதல் பட ஹீரோ மாதிரி பண்ணுடா. அப்படி கேக்குறியா நீ? அது நமக்கு ரொம்ப ஈஸி. ஏன் அடிக்கிற? நான் சொல்றது லவ் பண்ற மாதிரி. மன்மதன் சிம்பு கேக்குற நீ அதானே? அதே தாண்டா. பாட்டியே கட்டி பிடிச்சிட்டாரு. முர்ரா கண்ணா, இவளை பண்ணதுக்கு இது ஓகே தான். ஆனா ஒரு மாதிரி ரஃபா ஹேண்டில் பண்ற. ஒரு சில டிப்ஸ் சொல்லி கொடுக்குறேன், தெளிவா கேட்டுக்கிறியா? அதெல்லாம் இப்படி பண்ணணும். என்ன பாட்டி, இந்த வெக்கத்துக்கு குறைச்சல் இல்ல. எனக்கு அவ ஒன்னும் தெரியாதுன்னு நினைச்சிடக்கூடாது. ஆனத்தை காப்பாத்துறா, பாத்துக்கிறேன் இருக்கு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், என் முந்தானைய முடிஞ்சுக்கிட்டு தூங்குன மாதிரி அவ முந்தானைய முடிஞ்சுக்கிட்டு தூங்கிராத. தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்குன்னு அவளுக்கு தெரியாது. அதெல்லாம் சொல்லலையா நீ? அவங்கள கூட்டிட்டு போய் என்னதான் சொன்ன? முழுசா சொல்லியிருந்தா அவ மண்டபத்துக்கு பின்னாடி செவரேறி குதிச்சிருப்பா. ரொம்ப ரிஸ்க் எடுத்து சொல்லக்கூடாத பொய்யெல்லாம் சொல்லிதான் இந்த கல்யாணம் நடத்தி இருக்கோம். இல்ல நீ வாழ்ந்து காட்டி சாதிச்சாதான் நான் சொன்ன பொய்க்கெல்லாம் மரியாதை நடந்துக்கோடா. பாட்டி நீ கதவுக்கு வெளியே படுத்துக்கோ. நான் உன்னை தாண்டி போனா உனக்கு தெரியும்ல. நீ டபக்குன்னு ஸ்டாப் பண்ணிடு. கண்ணா, நான் ரயில்வே கேட்டு பாரு. மொத வேலையா கதவை லாக் பண்ணிக்கோ, அதுதான் உனக்கு நல்லது. ஆமா பல்லவி, என்ன வாடா. அம்மா எதுக்கு நந்தி மாதிரி? வாங்க போலாம். குடிக்காம கொண்டு வந்திருக்கேன்னா எனக்காதான் இருக்கும். இருந்த மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள முடிஞ்சிருச்சு. தான் எச்சி பண்ணா பிடிக்காது இல்ல, நானே மிச்சம் வைக்காம குடிச்சிட்டேன். சேல ஒட்டி இருக்கா? ஒட்டி இருக்கு போலயே. கண்ணன் லாக் பண்ணிட்டார். இல்ல புரண்டுகிட்டு இருக்காரு கண்ணன். கேக்குறாங்க எதுக்கு கண்ணா லாக் பண்ண? இப்ப லாக் பண்ணணும்னா சொன்னாங்க. கல்யாணம் பண்ணவங்க இததான் பண்ணுவாங்களாம். இந்த மாதிரி என்கிட்ட நிறைய டேலண்ட் இருக்கு. ஏன்னா கல்யாணத்துல நிறைய பிரச்சனை, அதனால சரியா சாப்பிடவே முடியல. வாழைப்பழத்தை சாப்பிட்டேன்னு வச்சுக்கவே காலையில உனக்கு ஃப்ரீயா போகும். நீ பிரியாணி வேற சாப்பிட்டு வாழைப்பழம் சாப்பிட்டாதானே ஃப்ரீயா போகும். இரு பல்லவி, அந்த கிரேட் சைடு. ஏய்
பாரு, நான் சொல்றத கேளு. சாப்பிடும்போது யாராவது பேசுனா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீ கேட்கதான்டா போற. பேசுறது பிடிக்கும், ஆனா கேட்கறது பிடிக்காது போது இந்த கிரேப்ஸ ஃபீல் பண்ண முடியாது. தொண்டையில இறங்கும் பாரு. நோ டச்சிங். கோ 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 கோ. நான் தொடவே இல்லையே. தொட வந்த இல்ல. பாரு, இது அவசர கல்யாணம். நீ என் ஒய்ஃப் ஆவருவன்னு நான் சத்தியமா நினைக்கல. எல்லாரும் சேர்ந்து இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை, இது கௌரவம், இதுன்னு பேசுனதுனாலதான் நான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். நீ என்னமோ எனக்கு வாழ்க்கை பிச்சை போட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ச்சே, 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 ச்சே. இதுக்கு பேரு தியாகம். தியாகத்தை எல்லாம் இப்படி கொச்சப்படுத்த கூடாதுமா. தியாகமா? ஏன்னா எனக்கு ஃபேமிலி எமோஷன் ரொம்ப முக்கியம். பாட்டி, அண்ணன் நீ கேட்டா என்னால சொல்ல முடியாதுல்ல, பண்ணிக்கிட்டேன். இன்னும் சேர்ந்து வாழ்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். சொல்லட்டுமா, நான் எந்த பொண்ணு கூடவும் தூங்குனதே இல்ல. டைம் உன் கூட தான் தூங்க போறேன். என்னை பார்த்தா எப்படி தெரியுது? நல்லாதான் இருக்க, ஆனா திமிரு போலயே. ஆறு இரு 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 இரு. நான் சொல்லி முடிச்சிடுறேன், அப்புறம் மறந்துடுவேன். பாட்டி ரொம்ப நேரமா கிளாஸ் எடுத்தாங்க. ஆசையெல்லாம் கெடுக்க வேண்டாம். அதனால நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்துருவோம். நீ ஆசைப்படுற மாதிரி எல்லாம் இல்ல. கட்டில படுத்துக்கிறேன், நீ கீழே படுத்துக்கோ. இல்லையா, நான் தரையில படுத்தா செட் ஆகாது. அப்படி தாங்காதுமா. அதுதான் பாருமா, அங்க பிளாங்கெட் இருக்கு, பிடிச்சுக்கோ. அதுவும் மெத்த மாதிரி தான், ஜம் ஜம்னு இருக்கும். இல்லையா உனக்கு? நம்ம 2 பேரும் ஒன்னா படுக்கலான்னு சொல்றியா? இன்னும் உன் கை கால் எல்லாம் என் மேல படம், நான் தட்டி விடுவேன். தேவையா? பேசிக்கா பொண்ணுங்களை ஹர்ட் பண்றது பிடிக்காது. இல்லையா நான் சொல்றது? ஒன்னா இருக்கிறத மாதிரி நடிச்சா போதும். ராகம் அந்த மாதிரி படம் எல்லாம் பாத்திருக்கியா இல்லையா? படுப்போ. சொல்லணும்னு ட்ரை பண்ற, சொல்லு. ஆறு, நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு தூக்கம் வருது. நீ தூங்குறதா இருந்தா லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிருமா. இப்ப ஏசிய போட்டுறாத, எனக்கு நைட்டு குளிரும் தாங்காது. மார்கதரிசி பல்லவி பேசுனதே நினைச்சுக்கிட்டு இருக்காரு. தூங்கலையா நீங்க? பல்லவி ஞாபகமாவே இருக்கு லட்சுமி. இல்லாதது யாருமே இல்லாத மாதிரி இருக்குல்ல. அவளை ரொம்ப மிஸ் பண்றேங்க. அவள் லைஃப நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு லட்சுமி. இப்படிப்பட்ட மோட்டிவோட அங்க இருக்கவே கூடாது. இப்படி யோசிக்கிறது விஸ்வநாதனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவனே கூட்டியாந்து விட்டுருவான். பையனா இருந்தாலும் அவன் பண்ணினது தப்புன்னு வீட்டை விட்டே துரத்துனவன் அவன் மருமகன்னு பார்க்கவே மாட்டான். இப்படி எல்லாம் நடக்காதுங்க. பேச்சுல அந்த வீட்டுல வாழ்றதுக்கு உண்டான அறிகுறியே இல்லையே. இந்த அளவுக்கு யோசிக்கிறதுக்கு நான் தான் காரணம். சின்ன வயசுல இருந்தே நான் அவளை சரியா கவனிக்காம விட்டுட்டேன். இன்னையே அறியாம என் மகன் மனசுல பகைய விதைச்சிருக்கேன். என்னடானா பெருசா வளர்ந்து நிக்குது. இதெல்லாம் மறந்துதான் அஜய கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணான். அந்த பார்வதி தான் இடையில புகுந்து குழப்பம் பண்ணிட்டாளேங்க. அவளாலதான் நம்ம பொண்ணு வாழ்க்கையே இப்படி இருக்குங்க. அதுக்காண்டி அவளை பழி வாங்கணுமா? ஆகும். அந்த சூழல்ல பார்வதி அந்த முடிவு எடுத்திருக்கா. அவளுக்கும் வேற வழி தெரியல. ஒருவேளை அஜய் நம்ம கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாலும் அவன் சந்தோஷமா நம்ம பொண்ணு கூட வாழ்ந்திருப்பான்னு நீ நினைக்கிறியா? இப்ப நடந்துருச்சு. அதுக்காண்டி மத்த வாழ்க்கையும் நம்ம வேஸ்ட் ஆக்க கூடாது இல்ல. நீ வாழ போற வீட்டை பழி வாங்கணும்னு நினைச்சா அவ வாழ்க்கை தானே வேஸ்டா போகும். கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சொல்லி புரிய வைப்போங்க பல்லவிக்கு. கேட்கணுமே, நம்ம அட்வைஸ கேட்கிற ஆளாவ. அப்புறம் எப்படிதாங்க அவ லைஃப நம்ம சரி பண்றது? அவளே மனசு மாறணும். என்னோட ஒரே நம்பிக்கை நம்ம மாப்பிள்ள கண்ணன் தான். நிச்சயமா அவனால மட்டும்தான் நம்ம பொண்ணை மாத்த முடியும். கண்டிப்பா மாத்துவார், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அண்ணன் நடந்துட்டு வந்து பல்லவி பக்கத்துல படுத்துக்கிட்டு இருக்காரு. கென்யாவின் நாணயம் ஷெர்லிங். நாளை சந்திப்போம்.